வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல மட்டன் குழம்பு வைக்கிற தேவையான பொருட்களை பார்ப்போம். முதல்ல மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து அதை சுத்தம் பண்ணி அதோட ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 2 ஸ்பூனு தயிர், மஞ்சள் தூள் அதை சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு பிறகு குக்கரில் வெந்நீர் ஊற்றி மட்டன் அதோடு சேர்த்து 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, புதினா, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காயில் திருவி அதில் ஒரு ஸ்பூனு சோம்பு, கசகசா கொஞ்சம், முந்திரி பருப்பு ஒரு 4-5 எல்லாம் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு வானொலி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் காயட்டும். பட்டை, கிராம்பு, வெங்காயம் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி அதோட சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதோட இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை அதோட சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் அதோட சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் அதோட சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் அதோட போட்டுக்கிறோம். மல்லித்தூள் போட்டது பிறகு கரம் மசாலா தூளையும் அதோட சேர்த்துக்கிறோம். மிளகு ஜீரக பொடி அதோட சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கிட்டோம். எல்லாம் வதங்கி வந்துட்டு இப்போ மட்டன் அதோட சேர்த்துக்கிறோம்.
தேவையான அளவுக்கு உப்பு அதோடு சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா 10 நிமிஷம் இதுக்கு மேலே ஆகிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அதோட சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம புதினா மல்லி அதில் போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சு எல்லாம் சேர்ந்து வரட்டும் மசாலாலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இனிமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், இறக்கிடலாம். மட்டன் குழம்பு ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.